செவியோரம் கவிநேரம் கேட்க காத்து கொண்டிருக்கும் கவிதா நெஞ்சங்களை மீண்டும் ஒரு செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வாரம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு எங்களது செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. வளர்ந்து வரும் இளம் கவிஞர்களுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நாம் தயாரித்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே வளர்ந்து வரக்கூடிய இளம் கவிஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி உங்களது கவிதை திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருப்பமானவர்கள் பொயம் என டைப் செய்து உங்களது பெயர், முகவரி என்பவற்றை டைப் செய்து கீழுள்ள எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களை பற்றிய விவரங்களை அனுப்பி வையுங்கள். நாம் எமது புரோட்காஸ்ட் குழுமத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாரம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாம் ஒரு தலைப்பை வழங்குவோம். தலைப்புக்கு பொருத்தமான புகைப்படம் ஒன்றையும் வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிதைகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாய் தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது கவிதைகள் அர்த்தமுள்ள கவிதைகளாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய தினம் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் கவிதைகளை சுமந்து வர காத்திருக்கிறது. ஏராளமான கவிஞர்கள் தங்களது கவிதைகளை அனுப்பி வைத்திருந்தார்கள். இருப்பினும் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு சில கவிதைகளை நாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் கவிதைகள் உங்களை நாடி வருகின்றன. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் கவிதையை சுமந்து வருகிறார் புத்தளம் மதுரங்குழியைச் சேர்ந்த முல்லை ஹிமா. புத்தளம் மதுரங்குழி முல்லை ஹிமா கருக்கட்டிய கவிவரிகள் இவை. பணம் படைத்தோர் வாழும் உலகிது என்று பகட்டாய் வாழும் பணக்கார கூட்டம் எளியோர் வாழ்வை எண்ணி பார்ப்பதுமில்லை. பையிலே பணமும் கையிலே செல்லும் சொல்லிலே சட்டமும் கொண்ட கூட்டமே உங்கள் தலைக்கணம் எந்நாளும் செல்லாது. பணம் படைத்தோர் வாழும் உலகிது என்று பகட்டாய் வாழும் பணக்கார கூட்டம் எளியோர் வாழ்வை எண்ணி பார்ப்பதுமில்லை. பையிலே பணமும் கையிலே செல்லும் சொல்லிலே சட்டமும் கொண்ட கூட்டமே உங்கள் தலைக்கணம் எந்நாளும் செல்லாது. வாழும் குடிசை சிறியதெனினும் வாழ்த்தும் பண்பிற்கு கொஞ்சமும் குறைவில்லை. வாழும் குடிசை சிறியதெனினும் வாழ்த்தும் பண்பிற்கு கொஞ்சமும் குறைவில்லை. அன்பிற்கு என்றும் பஞ்சமே இங்கில்லை, இதுவே எங்கள் நல்வாழ்வு. அன்பிற்கு என்றும் பஞ்சமே இங்கில்லை, இதுவே எங்கள் நல்வாழ்வு. வறுமை எம்மை வாட்டி போட்ட போதும் கொலையோடு கொள்ளை என்றும் செய்ததில்லை. ருசி மறந்த எம் நாவு பிறர் பசி மறந்ததும் இல்லை. வறுமை எம்மை வாட்டி போட்ட போதும் கொலையோடு கொள்ளை என்றும் செய்தில்லை. ருசி மறந்த எம் நாவு பிறர் பசி மறந்ததும் இல்லை. பிறர் நலம் எம் உயிர் நாடியாய் போச்சு, இதுவே எம் உயிர் நாடியாச்சு. போல வாழ்க்கை என்றும் கேட்டதும் இல்லை, பிறர் முன் கையேந்தி நின்றதும் இல்லை. போல வாழ்க்கை என்றும் கேட்டதும் இல்லை, பிறர் முன் கையேந்தி நின்றதும் இல்லை. உடலும் உயிரும் இருக்கும் வரைக்கும் உழைப்பே என்றும் வாழ்வாகி போச்சு. உடலும் உயிரும் இருக்கும் வரைக்கும் உழைப்பே என்றும் வாழ்வாகி போச்சு. வயது முதிர்ந்த கிழவன் என்று முடங்கியே வீட்டில் இருக்கவும் இல்லை, அப்படியொரு எண்ணமும் இல்லை. வயது முதிர்ந்த கிழவன் என்று முடங்கியே வீட்டில் இருக்கவும் இல்லை, அப்படியொரு எண்ணமும் இல்லை. படுத்த படுக்கை அன்பான மனைவி கல்யாண வயதில் குமருகள் 3 என்றும் எண்ணி பார்க்க பதறுது நெஞ்சம், விடியலை தேடி அலையுது கொஞ்சம். படுத்த படுக்கை அன்பான மனைவி கல்யாண வயதில் 3 குமருகள் என்றும் எண்ணி பார்க்க பதறுது நெஞ்சம், விடியலை தேடி அலையுது கொஞ்சம். காசும் காணியும் கொஞ்சமும் வேண்டாம், உழைப்பிற்கேற்ற ஊதியம் இங்கே தந்தால் போதும். காசும் காணியும் கொஞ்சமும் வேண்டாம், உழைப்பிற்கேற்ற ஊதியம் இங்கே தந்தால் போதும். ஏழ்மை நிலையை காரணம் காட்டி ஒரு காலும் எம்மை ஒதுக்கவும் வேண்டாம். ஏழ்மை நிலையை காரணம் காட்டி ஒரு காலும் எம்மை ஒதுக்கவும் வேண்டாம். தெருவில் வண்டி மழையில் நனைய இரத்த நாளும் கொதித்து போக, கொட்டும் மழையில் கூனி குறுகி தஞ்சம் கொள்ள இடமுமின்றி தவித்து நிற்கிறேன், தனித்து நிற்கிறேன்.
தெருவில் வண்டி மழையில் நனைய இரத்த நாளும் கொதித்து போக, கொட்டும் மழையில் கூனி குறுகி தஞ்சம் கொள்ள இடமுமின்றி தவித்து நிற்கிறேன், தனித்து நிற்கிறேன். மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு என்றே இறங்கி நிற்கிறேன், நான் உம்மிடம் கேட்டு நிற்கிறேன். மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு என்றே இறங்கி நிற்கிறேன், நான் உம்மிடம் கேட்டு நிற்கிறேன். இதுவரை புத்தளம், மதுரங்குழி, முல்லை ஹிமா கருக்கட்டிய கவிவரிகளை கேட்டீர்கள். நன்றி ஹிமா, உங்களது கவிதைகளுக்கு. பிரேனிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாரம் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பை வழங்கியிருந்தோம். ஏராளமான கவிஞர்கள் தங்களது கவிதைகளை அனுப்பியிருந்தார்கள். வந்த கவிதைகளில் நன்றி என்று கண்டு சில கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் வருகின்ற கவிதைகளில் நீங்களும் உங்களது கவிதைகளை அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் நாம் ஒரு தலைப்பை வழங்க காத்திருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதையை வழங்கியிருக்கின்றார் புத்தளத்தைச் சேர்ந்த MM அல்தாஃப். புத்தளம் MM அல்தாஃப் கருக்கட்டிய கவிவரிகள் இவை. அனாதை என்று ஓரமாய் ஒதுக்கிவிட்டார்கள், அனாதை என்று ஓரமாய் ஒதுக்கிவிட்டார்கள், சிறிதும் மஞ்சவில்லை. யாரும் துணை இல்லை என எனக்கு நானே துணை நின்றேன். எதை கண்டும் விரண்டு ஓடவில்லை. காரணம் பயமென்றால் என்னவென்று அறியாத குழந்தை நான். காரணம் பயமென்றால் என்னவென்று அறியாத குழந்தை நான். சுட்டெரிக்கும் வெயிலிலும் கூட வெற்றுப்பாதங்களால் வட்டமிட்டு திரிந்தேன். அணைத்து கொள்ளவும் யாரும் இல்லை. சுட்டெரிக்கும் வெயிலிலும் கூட வெற்றுப்பாதங்களால் வட்டமிட்டு திரிந்தேன். அணைத்து கொள்ளவும் யாரும் இல்லை. வேக வைக்கும் சூரியனின் ஒளியில் நடக்கும்போது கூட, வேக வைக்கும் சூரியனின் ஒளியில் நடக்கும்போது கூட, அடை சிறுவனே, உன்னை கரிக்கிடும் வெயிலில் எங்கே செல்கிறாய்? அடை சிறுவனே, உன்னை கரிக்கிடும் வெயிலில் எங்கே செல்கிறாய் என்று உரிமையாய் கேட்க ஓரிரு உள்ளங்கள் உண்டோ இவ்வையகத்தில் என்று உரிமையாய் கேட்க ஓரிரு உள்ளங்கள் உண்டோ இவ்வையகத்தில். கருக வைத்தது சூரியனோ, கருக வைத்தது சூரியனோ என் பாதங்களை அல்ல, பூ உலகில் வாழ்ந்திடும் மானிடர் உள்ளங்களை. கருக வைத்தது சூரியனோ என் பாதங்களை அல்ல, பூ உலகில் வாழ்ந்திடும் மானிடர் உள்ளங்களை. காலங்கள் மாறலாம், மனிதம் மாறுமோ? தன் பிள்ளையானாலும் எனக்கென்ன என்று இரண்டடி தள்ளி நின்று பார்க்கும் உலகமிடா தம்பி. எனக்கென்ன என்று 2 அடி தள்ளி நின்று பார்க்கும் உலகமிடா தம்பி. உச்சி வெயிலில் கூட உருண்டு புரண்டு உறங்கிவிடலாம். அடைமழையில் நனைந்து அலைந்து திரிதல் கடினமப்பா. நானோ எத்தனை எத்தனை இடங்கள் கடந்து வந்து விட்டேன். இடமிருந்தும் மனமில்லை மனிதர்களே. நானோ எத்தனை எத்தனை இடங்கள் கடந்து வந்து விட்டேன். இடமிருந்தும் மனமில்லா மனிதர்களை. ஓரிரு நிமிடம் சற்று ஓய்வெடுக்க உயிரிருந்தும் இறந்ததை போன்று. ஓரிரு நிமிடம் சற்று ஓய்வெடுக்க உயிரிருந்தும் இறந்ததை போன்று மனிதாபிமானமற்ற அரக்கர்கள் மத்தியில் உயிரற்ற சடப்பொருட்களே அரவணைத்துக் கொள்கின்றன. மனிதாபிமானமற்ற அரக்கர்கள் மத்தியில் உயிரற்ற சடப்பொருட்களே அரவணைத்துக் கொள்கின்றன. வெயிலிலும் சரி, மழையிலும் சரி. உயிரற்ற சடப்பொருட்களே அரவணைத்துக் கொள்கின்றன. வெயிலிலும் சரி, மழையிலும்.
இதுவரை புத்தளம் MM அல்தாஃப் வழங்கிய கவிதையை கேட்டீர்கள். நன்றி அல்தாஃப் உங்கள் கவிதைகளுக்கு. பிறைநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் இன்றைய தினம் எமது வாசகர்கள் அனுப்பிய கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள விரும்பும் வளர்ந்து வரக்கூடிய இளம் கவிஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள விரும்பின் உங்களது பெயர், முகவரி என்பவற்றை டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். நாம் உங்களை எமது வாட்ஸ்அப் ப்ரோட்காஸ்ட் குழுமத்தில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சியை இரவு 8 மணியிலிருந்து எமது பிறைநிலா யூடியூப் சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போன்று பிரதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வழங்குகின்ற தலைப்பில் நீங்கள் திங்கட்கிழமைக்கு புதன்கிழமைக்கு முதல் உங்களது கவிதைகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாக தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினமும் ஒரு தலைப்பை வழங்க காத்திருக்கின்றோம். அதற்கு முதல் அடுத்த கவிதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மன்னாரைச் சேர்ந்த மாணவி நிதர்ஷனா பிரேமதாஸ் எழுதி அனுப்பியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி மன்னாரைச் சேர்ந்த நிதர்ஷனா பிரேமதாஸ் அனுப்பிய கவிதை இது. நான் ஏன் பிறந்தேனோ இவ்வையத்துள். அப்பா, நீ இப்படி செய்வாய் என்று தெரிந்திருந்தால் நான் உனக்கு மகளாய் பிறக்காமல் விட்டிருப்பேனே. அப்பா, நீ ஏன் இனி பெற்றாய் உன் மகளாய்? நான் தெருவில் நின்று அழுகின்றேனே, என் வீட்டில் எனக்கும் இடம் கொடு என்று. உன் மனம் எப்படி அப்பா இப்படி கல்லாய் போனது? பொட்ட புள்ள பிறந்தற்றே என்று வருத்தப்பட்ட உனக்கு தெரியவில்லை அப்பா, உன்னை பார்த்து கொள்ள இறைவன் அனுப்பி வைத்த வரம்தான் நான் என்று. உன் மனம் எதை எண்ணி பயந்து என்னை தூக்கி போட நினைத்தது என்று இன்றும் தெரியவில்லை அப்பா எனக்கு. நான் உனக்கு மகளாய்த்தானே அப்பா பிறந்தேன். ஏன் அப்பா என்னை உங்களில் ஒருத்தியாய் வேண்டாம் என்று நினைத்தீர்கள்? என் அண்ணன் தம்பி விளையாடும் முற்றத்தில் நான் இல்லை என்று உன் மனம் உறுத்தவில்லையா அப்பா? ஆண் பிள்ளை வாரிசு மட்டும் போதுமென்றோ என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டாய் அப்பா. எனக்கு ஆசையாய் இருக்குதப்பா என் அண்ணனோடு கைபிடித்து விளையாட. என் அண்ணன் மலை குளிரில் நடுங்க நீ போர்த்து விடுகின்றாயே. தெருவில் போட்ட உன் பிள்ளை மலையில் நனைந்து நடுங்குகின்றேனே, உனக்கு தெரியவில்லையா அப்பா? எனக்கு நீ போர்வை போர்த்த வேண்டாம் அப்பா. அந்த மலைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும் அப்பா எனக்கு. நானும் உன் பிள்ளைதானே. அந்த மலைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும் அப்பா எனக்கு. நானும் உன் பிள்ளைதானே. இதுவரை மன்னாரைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவி நிதர்ஷனா பிரேமதாஸ் அனுப்பிய கவிதையை கேட்டீர்கள். நன்றி நிதர்ஷனா உங்கள் கவிதைக்கு. பிறைநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் எமது வாசகர்கள் அனுப்பிய நல்ல கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு இதுதான். சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது. சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற அழகான அர்த்தமுள்ள கவி வரிகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாக எழுதி தமிழில் டைப் செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களது கவிதைகள் வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் வந்து சேரட்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் கவிதைகள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றன. அடுத்த வாரத்துக்கான தலைப்பை நாம் வழங்கியிருக்கின்றோம். சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிவரிகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாக எழுதி வருகின்ற வியாழக்கிழமை 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு முதல் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். மாலை 5 மணிக்கு முதல் உங்களது கவிதைகள் எங்களை வந்து சேரட்டும். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது. சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிதைகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாக எழுதி தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு முதல் உங்களது கவிதைகள் எங்களை வந்தடையட்டும். பிறைநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் கவிஞர்கள் அனுப்பிய கவிதைகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. இனி நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த கவிதை புத்தளத்திலிருந்து RF அஸ்லா அனுப்பியிருக்கிறார்.
புத்தளம் RF அஸ்லா கருக்கட்டிய கவிவரிகள் இவை. 1.5 மணித்தியாலமாய் ஓயாமல் பெய்யும் பெருமழை. 1.5 மணித்தியாலமாய் ஓயாமல் பெய்யும் பெருமழை. தார்ச்சாலை, தண்ணீரோடை, அடர்வனக்காட்டின் நடுவே ஒரு பொடி நடை. யாருமில்லா வீதி, முடிவில்லாது நீளும் பாதை. உன் கைகள் கோர்த்து கொண்டே முடிவில்லாது நீளும் பாதை. மௌனத்தின் பாஷைகளை கவிதைகளாய் கோர்க்கின்றேன். மௌனத்தின் பாஷைகளை கவிதைகளாய் கோர்க்கின்றேன். உனக்காய் ஒரு மழைக்காதல் கடிதம் எழுதிட. உனக்காய் ஒரு மழைக்காதல் கடிதம் எழுதிட. எண்ணத்தின் நீர்ச்சரிவில் மௌனத்தை கலைத்து விடாதே. எண்ணத்தின் நீர்ச்சரிவில் மௌனத்தை கலைத்து விடாதே. இந்த மௌனத்தின் மௌனத்திற்குள் தான் அத்தனை மேகமும் தரையிறங்கி வந்து மழைக்காதல் கவிதை வரைகின்றேன். இந்த மௌனத்தின் மௌனத்திற்குள் தான் அத்தனை மேகமும் தரையிறங்கி வந்து மழைக்காதல் கவிதை வரைகின்றேன். இக்கொட்டும் மழையில் உன் அருகாமையில், இக்கொட்டும் மழையில் உன் அருகாமையில் ஒதுங்கவாவது இடம் கொடு, அது போதும். உன் அருகாமையில் ஒதுங்கவாவது இடம் கொடு, அது போதும். கடும் குளிரில் உன் பக்கம் ஒதுங்குவதும் ஒரு சுகமே. கடும் குளிரில் உன் பக்கம் ஒதுங்குவதும் ஒரு சுகமே. மலைச்சாரலில் உன் அருகாமையில் ஒதுங்குவதும் வரமே. கடும் குளிரில் உன் பக்கம் ஒதுங்குவதும் ஒரு சுகமே. மலைச்சாரலில் உன் அருகாமையில் ஒதுங்குவதும் வரமே. கொட்டும் மழையில் ஒதுங்க கொஞ்சம் இடம் தருவாயா என் அன்பே. கொட்டும் மழையில் ஒதுங்க கொஞ்சம் இடம் தருவாயா என் அன்பே. இதுவரை புத்தளத்தைச் சேர்ந்த RF அஸ்லா அனுப்பிய கவிதையை கேட்டீர்கள். நன்றி அஸ்லா, உங்களது கவிவரிகளுக்கு. பிறைநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் நமது கவிஞர்கள் அனுப்பிய கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது. இந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிதையை எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு முதல் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் உங்களது அழகிய கவிவரிகள் எங்களை வந்தடையட்டும். பிறைநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் கவிஞர்கள் தந்த நல்ல கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதை அரநாயக்க ஆயிஷா கவுஸ் அனுப்பியிருக்கிறார். அரநாயக்க ஆயிஷா கவுஸ் எழுதி அனுப்பிய கவிதை இது. முழு உலகமும் சிறிதாயிற்று எனக்கு, முதல் எட்டு நீ எட்டி நடக்கையிலே. முத்தங்கள் பல தந்தேன் உனக்கு, முதல் மகன் நீதானே எனக்கு. முத்தங்கள் பல தந்தேன் உனக்கு, முதல் மகன் நீதானே எனக்கு. என் உலகமே நீதான் என்று என் உதிரத்தை வியர்த்தேன் அன்று. என் உலகமே நீதான் என்று என் உதிரத்தை வியர்த்தேன் அன்று. வெயிலோ மழையோ என் முதுகு தாங்க, வெள்ளி உன்முகம் கருத்திடக் கூடாதென்று வெளியூரில் படிக்க வைத்தேனே மகனே. வெள்ளி உன்முகம் கருத்திடக் கூடாதென்று வெளியூரில் படிக்க வைத்தேனே மகனே. வயலில் களை பிடுங்கி வாய் வயிறு கட்டி வறுமை வாட்டினாலும் வாரம் தோறும் பணம் அனுப்பினேன் நான் தன் பட்டணத்தில் படிக்கின்ற மகனுக்காய். வறுமை வாட்டினாலும் வாரம் தோறும் பணம் அனுப்பினேன் நான் தான் பட்டணத்தில் படிக்கின்ற மகனுக்காய். பட்ட படிப்பு முடித்தாய், பதவியும் பல உயர்ந்தாய், பணியாட்கள் பல அமர்த்தினாய், பட்டத்து ராணியை மணந்தாய்.
காலம் கடந்திட்டதே, என் முடி நரைத்திட்டதே, இனி உன் உள்ளம் கவனிக்க மறந்திட்டதே. குளிரறையிலே குமாரனைப் போல், ஆசனத்திலே அரசனைப் போல் உலாவரும் உன்னை கண்டு உச்சி குளிர்ந்து ஒரு நொடி கூட ஆகவில்லை. வாயில் காப்பான் வாசலில் தடுக்க, உன் விழி என்னை கடுகடுக்க. வாயார வரவேற்க வேண்டியவனை வாய் கூசாமல் விரட்டி விட்டாயே. வாடினேனே மகனே, வரட்டு கௌரவம் உன்னை குடிகொண்டு விட்டது. வயதான என் மனதை வாளால் குத்தி விட்டது. வரட்டு கௌரவம் உன்னை குடிகொண்டு விட்டது. வயதான என் மனதை வாளால் குத்தி விட்டது. வாயில் காப்பவனுக்கு அறையொன்றிருக்கையிலே, வளர்த்த அப்பனுக்கு அரவணைப்பில்லையே மகனே. உன் மனையில் தங்கத்தான் ஓர் இடமில்லை, மலைக்கு ஒதுங்கவாவது இடம் கொடு. உன் மனையில் தங்கத்தான் ஓர் இடமில்லை, மலைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு. இதுவரை அரநாயக்க ஆயிஷா கவுஸ் அனுப்பிய கவிதையை கேட்டீர்கள். நன்றி ஆயிஷா, உங்களது கவி வரிகளுக்கு. பிரேநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாரம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு பிரேநிலா யூடியூப் சேனலில் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள விரும்பும் வளர்ந்து வரும் இளம் கவிஞர்கள் உங்களது பெயர், முகவரி என்பவற்றை டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் ஒரு மெசேஜ் அனுப்பி வையுங்கள். நாம் உங்களை எமது வாட்ஸ்அப் ப்ரோட்காஸ்ட் குழுமத்தில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அதே போன்று வாரம் ஒரு தலைப்புக்கு பொருத்தமான ஒரு புகைப்படத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். அதில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற நல்ல கவி வரிகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாய் தமிழில் டைப் செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். எதிர்வருகின்ற வாரத்துக்கான செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது. இந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற நல்ல கவி வரிகளை எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு முதல் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். பிரேநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் எமது கவிஞர்கள் தந்த கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் இறுதி கவிதையை வழங்கியிருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருகோணமலையைச் சேர்ந்த மாணவி KMF அரூஷா. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருகோணமலையைச் சேர்ந்த மாணவி KMF அரூஷா வழங்குகின்ற கவிதை இது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், அறிவிருந்தும் மடையர்களாய், பணமிருந்தும் ஏழைகளாய், கோடி கோடி மனித இனம் கூடி வாழும் உலகமடா. கோடி கோடி மனித இனம் கூடி வாழும் உலகமடா. கருப்பு தினம் கண்டும் கூட உன் கல் நெஞ்சம் கரையவில்லையா? கரை சேர கவிழ்ந்த கப்பல்கள் 1000 குமுறல்களோடு கடலடியில் அமிழ்கிறது. கரை சேர கவிழ்ந்த கப்பல்கள் 1000 குமுறல்களோடு கடலடியில் அமிழ்கிறது. நிர்வாகம் நீதி இழந்தது, அதிகாரம் மசட்டை செய்தது. நிர்வாகம் நீதி இழந்தது, அதிகாரம் மசட்டை செய்தது. வறுமைக்கும் அரசியலுக்கும் இடையிலான அற்ப விளையாட்டில் மௌனித்து தலை கவிழ்த்து முதுகால் கூனி போகிறேன். அரசியலுக்கும் வறுமைக்கும் இடையிலான அற்ப விளையாட்டில் மௌனித்து தலை கவிழ்ந்து முதுகால் குனிகி போகிறேன். தங்கத்தட்டில் சோறு கேட்கவில்லை, பஞ்சமெத்தை படுக்கையும் கேட்கவில்லை, உன்னை போல் பாசாங்கு செய்ய பணமும் கேட்கவில்லை. தங்கத்தட்டில் சோறு கேட்கவில்லை, பஞ்சமெத்தை படுக்கையும் கேட்கவில்லை, உன்னை போல் பாசாங்கு செய்ய பணமும் கேட்கவில்லை. ஆறறிவு விலங்கினத்தில் பிறந்த பாவத்துக்காய் மழைக்கு ஒதுங்கிக் கொள்ள கொஞ்சம் இடம் கொடு. ஆறறிவு விலங்கினத்தில் பிறந்த பாவத்துக்காய் மழைக்கு ஒதுங்கிக் கொள்ள கொஞ்சம் இடம் கொடு. வெயிலில் வெந்து போன உடலில் மழை நீர் படுகையிலே உயிர் பிரியும் அளவு நொந்து போகிறேன். வெயிலில் வெந்து போன உடலில் மழை நீர் படுகையிலே உயிர் பிரியும் அளவு நொந்து போகிறேன். இதுவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருகோணமலையைச் சேர்ந்த KMF அரூஷா வழங்கிய கவிதையை கேட்டீர்கள். நன்றி அரூஷா, கருக்கட்டப்பட்ட உங்கள் கவி வரிகளுக்கு.
இதுவரை மழைக்கு ஒதுங்கவாவது கொஞ்சம் இடம் கொடு எனும் தலைப்பில் நமது கவிஞர்கள் அனுப்பிய நல்ல கவிதைகளை உங்களோடு பரிமாறியிருந்தோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது. சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற நல்ல கவி வரிகளை 30 தொடக்கம் 40 வரிகளுக்கு உட்பட்டதாய் தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு முதல் சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் உங்கள் கவி வரிகள் எங்களை வந்தடையட்டும். வளர்ந்து வருகின்ற இளம் கவிஞர்களுக்கு களம் அமைப்பதற்காக வேண்டிய இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே எமது இளம் கவிஞர்கள் உங்களது திறமைக்கான களமாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இதுவரையில் நீங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் எங்களது பிறைநிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது முழுமையான ஆதரவை வழங்குங்கள். எங்கள் வெற்றி உங்கள் பலத்திலே இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். பிறைநிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இத்தோடு நாம் எமது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து குரல் கொடுத்திருந்தார்கள் அட்டாளைச்சேனையைச் சேர்ந்த டில் ரோஷ்பானு மற்றும் உடையார்காட்டைச் சேர்ந்த பிறை அரசி ஆகியோர். உங்கள் இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி வருகின்ற வாரம் சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்பில் வருகின்ற நல்ல கவிதைகளை சுமந்து வர காத்திருக்கிறது செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வருகின்ற வாரம் சிட்டுக்குருவியும் சிரிக்கிறது எனும் தலைப்போடு செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. வழமை போன்றும் இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சஃப்ராஸ் அபூபக்கர். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் நல்லதை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.